பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக அவங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 109:17. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, நம்ம ஆசீர்வாதத்தை தேடி பேதுருவை போல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பிரயாசப்பட்டு நிற்கிறோம். ஆனால் மீன் மட்டும் மாட்டவே மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலையில் நம்ம நிற்கிறோமா? இந்த மாதத்தில் எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், எத்தனையோ காரியங்கள் இருக்கும். ஆனால் பிரச்சனை மட்டும்தான் நிறையா வந்துகிட்டே இருக்குது. எப்படி ட்ரை பண்ணாலும் ஜீரோ பேலன்ஸில் தான் வந்து நிற்குது. என்னால் இதை சாட்டிஸ்ஃபைடாக பண்ண முடியல, இதனால் பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் அங்கலாய்த்து தவிச்சு கொண்டு நிற்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆயினும் என் சித்தம் அல்ல ஆண்டவர், என் சித்தத்தின்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தில் காத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, திட்டங்களை வெளிப்படுத்துங்கப்பா, நான் ஏதாவது செய்யணுமா, ஏதாவது தப்பிதங்கள் தான் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனையோ நேரங்களில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறத காட்டினார், நீங்கள் விரும்புகிறத உங்களுக்கு தருவார். ஆமேன். நீங்கள் தீமையை பார்க்குறீங்க, அது இப்படி நடக்குது இதுன்றதை அதை நீங்கள் நம்புறீங்களே தவிர, நன்மை இப்படி தான் நடக்குன்றதை நீங்கள் அதிகமாக நம்புனீங்கன்னா, எதை நீங்கள் அதிகமாக விருப்பப்படுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிலைப்படும். எதை அடிக்கடி பேசுகிறீங்களோ, எதை அடிக்கடி பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் அது வரும். ஆமேன். எதை நீங்கள் அதிகமாக விருப்பப்படுறீங்க, ஆசீர்வாதத்தை அதிகமாக விருப்பப்படுறீங்கன்னா, ஒரு பேராசையுள்ள கள்ளங்கப்படி இல்லாத உத்தம இஸ்ரவேலர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அருளி செய்வார். பிறருடைய ஆசீர்வாதத்தை பார்க்காதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க ஆசீர்வாதத்தோட பெஸ்ட்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். இந்த நாளில் காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான காரியம் அதுதான். இன்னும் ஆழத்துக்கு போய் உங்களோட முயற்சிகளை இன்னும் நீங்கள் பலப்படுத்துங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் இடத்துல தேடி வரும். நிச்சயமாக சொல்கிறேன், ஆவியானவர் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம். உங்கள் பிஸ்னஸ் காரியங்களை நீங்கள் முயற்சி பண்ணிங்களா, முன்னாடியை விட இன்னும் நல்லா டீப்பாக இறங்கி செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவார். 2 படகுகள் அமிழத்தக்கதாக பேதுருவுக்கு மீனை கொடுத்தவர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முன்னாடியை விட இப்போ நீங்கள் எந்த லெவலில் நிற்கிறீங்களோ அதை விட ஒரு மடங்கு அதிகமான லெவலில் உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய எஃபர்ட்டுக்கு தகுந்த பலனை கர்த்தர் தருவார். நீங்கள் கிரகிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அதுபோல் உங்களோட ஊழிய காரியங்களாக இருக்கலாம். ஊழிய காரியங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட சோர்வுகள் வந்தாலும் சரி, ஆஃபரிங்கே வரலையா, என்னால் நான் என்ன பண்ணுறேன்னு திகச்சு நிற்கிறீங்களா, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு நிற்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஜெபத்தை அதிகரிங்க, இன்னும் கொஞ்சம் துதியை அதிகரிங்க, இன்னும் கொஞ்சம் உங்களோட ஊழியத்தில் என்னென்னலாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் விருப்பப்படுங்க. தேவன் நிச்சயம் செய்வார். நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோட ஊழிய காரியங்களை எல்லைகளை விசாலமாக்குவார். வியாதி படுக்கைகளுக்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் எதை அதிகமாக பேசுகிறீங்கன்றதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் வியாதியை பேசுனீங்கன்னா வியாதி தான் உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் அதை சுகமாயிட்டேன், நான் சுகமானேன், நான் இயேசுவின் தலைமையில் நான் சுகமானேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கண்டிப்பாக காரியங்கள் உங்களுக்கு வாய்க்க செய்வார் ஆண்டவர். அப்போது நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். ஆமேன். அதற்கு உங்களோட பிரயாசங்களை கொஞ்சம் அதிகரிங்க. அதை நிச்சயம் கர்த்தர் இன்றைக்கு நாளில் நீங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு தருவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்தது காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 109:17 நாங்கள் விருப்பப்படுகிற காரியங்களை எங்களுக்கு நீங்கள் தருவீங்கன்னு சொல்லிக்கிறீங்க. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொன்னால் அதை எங்களை விட்டு தூரமாக போகும்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் பார்க்குறத நாங்கள் பேசிக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்றையிலிருந்து அந்த பழக்கத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட பிரயாசங்களை ஆண்டவரே இன்னும் ஒரு ஸ்டெப்பு, ஆண்டவரே பேதுருவை போல இன்னும் ஆழத்துக்கு வலையை வீசுன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இன்னும் ஆழத்துக்கு போக தேவன் உதவி செய்யுங்க. இன்னும் ஒரு ஸ்டெப்பு ப்ரொமோட் பண்ணி போக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய தயவு பெரிது, உங்களுடைய இரக்கம் பெரிது, உங்களுடைய காருண்யம் பெரிது. ஆண்டவரே, உங்களுடைய தயவங்களை பெரியவனாக்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மேன்மையுடைய தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, தயவு பாராட்டுங்க. ஆண்டவரே, நீர் இந்த நாளில் எங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் தான். ஆண்டவரே எசப்பா, நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதில் இன்னும் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் இன்னும் ஆழத்துக்கு போக எங்களுடைய பிரயாசங்களை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. அற்புதங்களை கண்டோம்னு சொல்லி சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.